ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களோட நீங்கள் வந்து காந்தலூர் போனீங்கன்னா எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து காந்தலூரில் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதே மாதிரி வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதலாவது நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடம் எதுன்னா அந்த திருமூர்த்தி டேமுங்க. ஸோ நீங்கள் காந்தலூருக்கு போகிற வழியிலேயே கொஞ்சம் ரைட் எடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா இந்த அருமையான ஒரு ஸ்பாட் வந்து உங்களுக்கு வரும். இந்த திருமூர்த்தி டேம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டேமுங்க. இந்த லொக்கேஷன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய படங்கள் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸான பிளேஸுங்க. சொல்லப்போனால் நீங்கள் வந்து பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய பொன்னி நதி பார்க்கணுமே அப்படிங்கிற பாடல் கூட இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த திருமூர்த்தி டேம் வந்து ரொம்பவே அருமையான ஒரு டேமு, அருமையான லொக்கேஷன் கொண்ட ஒரு பிளேஸு. அதனால் கண்டிப்பாக இதை வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய இடம் எதுன்னா திருமூர்த்தி ஃபால்ஸுங்க. அந்த திருமூர்த்தி டேம்லேருந்து கொஞ்சம் நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ரொம்பவே அழகாக இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கோயில் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். நல்ல ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே நடந்தீங்கன்னா இந்த திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு போகலாம். இந்த இடத்துலையுமே நிறைய படங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய அந்த திருமூர்த்தி ஃபால்ஸை பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு 5 ரூபா டிக்கெட்டை போட்டால் போதுங்க. 5 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வாக்கிங் போனீங்கன்னா சூப்பராக இந்த திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்து வரோங்க. ஆன் த வேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய அந்த மலைகளையும் அதே மாதிரி அந்த தண்ணி ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து போகிற வழியில் வந்து நிறைய இடத்துல பார்ப்பீங்க. அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே போனீங்கன்னா இந்த திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்து உங்களை வந்து வரவேற்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் வந்து இந்த திருமூர்த்தி ஃபால்ஸ் தான். நாங்கள் நண்பர்களுடன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டோங்க. ஸோ நீங்கள் வந்து காந்தலூருக்கு போகிற வழியிலே ரெண்டாவது பார்க்கக்கூடிய மிக அற்புதமான இடம் என்னென்னா இந்த திருமூர்த்தி ஃபால்ஸ் தாங்க. இந்த திருமூர்த்தி டேமையும் திருமூர்த்தி ஃபால்ஸையும் நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடர்த்தியான இந்த உடுமலைப்பேட்டை ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து ரீச் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த காந்தலூர் ஏரியா. ரொம்பவே அழகாக இருக்கும். மலைகள் சூழ்ந்த இந்த காந்தலூர் வந்து அப்படியே மேகங்கள் தவழ்ந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலுமே வந்து மேகங்கள் தவழ்ந்துக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனால் இது வந்து சீசன் டைம், அதனால் வந்து இந்தளவுக்கு அழகாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் அந்த மலையோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே அப்படி வந்து இந்த காந்தலூரை வந்து ரீச் பண்ணிடலாம். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீப் சஃபாரிக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த ஜீப் சஃபாரியில் தான் அடுத்ததாக நம்ம வந்து மற்ற பிளேசஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஜீப் சஃபாரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டாக நம்ம வந்து போன இடம் பார்த்திங்கன்னா இந்த ஜிப்லைன் தாங்க. ஸோ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய இடம் வந்து ஜிப்லைன். இந்த ஜிப்லைனை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்த உடனே ரொம்பவே ஆசைப்பட்டு இந்த ஜிப்லைனில் ரைடு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆளுக்கு 500 ரூபா பே பண்ணி இந்த ஜிப் ட்ரைவை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 700 மீட்டர் அப் அண்ட் டவுன் ஜிப் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பை பண்ணி இந்த ஒரு ரைடை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஜிப்லைனில் ரைடு பண்ணிவிட்டு நாலாவது நாங்கள் வந்து பார்க்க வந்த இடம் தான் இந்த பிரம்மரவி வியூ பாயிண்ட்டு. காந்தலூரில் ரொம்பவே ஃபேமஸான பிளேஸு. இங்கே வந்தீங்கன்னா இந்த லெமன் கிராஸை வந்து நீங்கள் வந்து லெமன் கிராஸ் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க முடியும். அதை அப்படியே பறித்து நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே லெமனோட ஸ்மெல் வருங்க. ஸோ இங்கே எல்லாமே லெமன் கிராஸ் தான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ரொம்பவே அருமையாக இருக்கும். அப்படியே நடந்து வந்தீங்கன்னா மேலே ஏறி வியூ பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் இங்கே வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படியே மரத்து மேலே சின்னதாக ஒரு குடில் போட்டு அதுலேருந்து நம்ம வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். நாங்களும் ஆர்வத்தில் எல்லாருமே ஏற ஆரம்பித்தோம். ஆனால் மேலே ஏறினதுக்கப்புறம் தான் ரொம்பவே மூச்சு வாங்குச்சு. ஏன்னா இது வந்து ரொம்பவே செங்குத்தாக அவங்க வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஏறுறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் மிடில் ஏஜ் கிட்ஸ் வந்து மேலே ஏறி சேஃபாக போயிட்டு இந்த லொக்கேஷன் அருமையாக வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு பார்க்க போகலாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்த பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோங்க. ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அதே பிரம்மரவி வியூ பாயிண்ட்லேயே கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து இந்த ஒத்தேடி பாதையில் நடந்து போனீங்கன்னா சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் வரும். அதுதான் ஆக்சுவலாக ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ ரொம்பவே அருமையாக இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிற்பாங்க. நீங்கள் ஹைட்லேருந்து அந்த மலையோட அழகை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும்.
ஸோ இதுதான் ஆக்சுவல் வியூ பாயிண்ட்டு. நல்லாவே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்பவே அருமையான பிளேஸ் இந்த பிரம்மருவி வியூ பாயிண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸோட நாங்களும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. ஆறாவது நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் தோட்டம். காந்தலூரில் கூட ஆப்பிள் தோட்டம் இருக்குங்க. உண்மையிலேயே இது வந்து அருமையான ஒரு தோட்டம். அதாவது நீங்கள் வந்து காஷ்மீர் ரேஞ்சுக்கு வந்து நிறைய பெரிய தோட்டமாக இருக்கும்னுட்டு நினச்சிடாதீங்க. ஒரு 30லேருந்து 40 மரங்கள் தான் இங்கே இருக்கும். சின்ன சின்ன தோட்டங்கள் தான் இருக்குது. நம்ம போன டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஞ்சு தான் பார்க்க முடிஞ்சது. பெரிய சைஸில் ஆப்பிள் எதுவுமே பார்க்க முடியல. இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஊட்டி ஆப்பிள் சைஸுக்கு தான் இருக்குங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வரக்கூடிய ஆப்பிள் தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க. நம்ம போன டைமுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிஞ்சு தான் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் இந்த ஒரு ஆப்பிள் தோட்டத்தையும் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து இந்த காந்தலூரில் கிடச்சிது. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஆப்பிள் மரத்தை வந்து பார்த்தது கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக இந்த ஆப்பிள் மரத்தை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் காந்தலூர் வந்தது வந்து நமக்கு ஒரு நல்லாவே ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சுது இந்த ஆப்பிள் தோட்டத்தை பார்க்குறதுக்கு. ஆப்பிள் தோட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாங்க. 7வது நம்ம பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செரி தோட்டங்க. ஆப்பிள் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே செரி தோட்டமும் இருக்குது. அதே மாதிரி நம்ம போன டைமுக்கு பார்த்திங்கன்னா சீசன் இல்லை, எல்லாமே பிஞ்சு செரிகள் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எதையுமே நம்ம வந்து பார்க்க முடியல. முழுமையான ஒரு செரி பழத்தை வந்து இங்கே பார்க்க முடியலங்க. இந்த ஆப்பிள் தோட்டத்தையும் செரி தோட்டத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இடத்த பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸோட. 8வதாக காந்தலூரில் பார்க்கக்கூடிய முக்கியமான இடம் எதுன்னா இந்த கச்சாரம் ஃபால்ஸுங்க. இந்த கச்சாரம் ஃபால்ஸு காந்தலூரில் ரொம்பவே ஃபேமஸான ஃபால்ஸு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவே பெரிய ஃபால்ஸுங்க இது வந்து. நம்ம போன நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த ஃபால்ஸில் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனைனா தண்ணி அதிகமாக விழுதுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக நின்று குளிக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்குதுங்க. ஏன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா பாறைகள் நிறையா இருக்கும். அந்த இடத்துலையும் ஏறி போய் நின்று குளிக்கிறாங்க. பட் அது வந்து ரொம்பவே சேஃப்டி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் நல்லாவே என்ஜாய் பண்ணி இந்த ஃபால்ஸில் குளித்தோங்க. ஸோ ரொம்பவே குளித்து முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகலாங்கன்னா அந்த குள்ளர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம வந்து போக போகிறோங்க. குள்ளர்கள் வாழ்ந்த அந்த முருகமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆந்தவையில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு இடத்த வந்து பார்த்தோங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன தோப்பு. அந்த தோப்புலேருந்து பார்க்கும்போது சுற்றி மலைகளாக தெரிஞ்சது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம், இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு இந்த தோப்பில் அப்படியே நாங்கள் வந்து ஒரு என்ட்ரி போட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஒன்பதாவதாக காந்தலூரில் பார்க்கக்கூடிய முக்கியமான இடம் எதுன்னா குள்ளர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மலை ஒன்று இருக்குங்க. ஸோ இது வந்து குள்ளர் மலை இல்லாட்டி வந்து முருகுமலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஜீப் சஃபாரி மூலமாக தான் கண்டிப்பாக போக முடியும். ஏன்னா வந்து சில இடங்கள்லாம் செங்குத்தாக ஏறும். ரொம்பவே பாறைகள் தான் இருக்கக்கூடிய இடத்துல வந்து டிரைவிங் பண்ணிட்டு போவாங்க. இது வந்து ரொம்பவே அன்சேஃபான பிளேஸ் தான். பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் லெஃப்ட்டில் இறங்கினாலுமே பெரிய பள்ளங்க. ஸோ அதனால் நம்ம டிரைவர் வந்து நம்மளை சேஃபாக வந்து இந்த மலைக்கு ஏற்றி நம்மளை வந்து இந்த குள்ளர் மலையை வந்து பார்க்குறதுக்கு கூட்டு வந்தாருங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு முன்னாடி நிறைய ஜீப்பு இங்கே வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த குள்ளர் மலைங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான இடம் காந்தலூரில். ஸோ இந்த குள்ளர்கள் வந்து எப்படி தான் இவ்வளோ பெரிய பாறையை வந்து அப்படியே அடுக்கி வச்சு அவங்க வந்து வீடை கட்டினாங்கன்னு தெரியாது. உண்மையிலே குள்ளர்கள் தான் கட்டினாங்களா இல்லை வேறு யாரும் கட்டினாங்களா அப்படிங்கிறது வந்து கிளியராக யாருக்கும் தெரியல. கிட்டத்தட்ட 5000 வருஷம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து குள்ளர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மை பொய்ங்கிறது தெரியல. ஆனால் இந்த பாறையை வந்து அடுக்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு சாதாரண மக்களால் முடியாது. கிட்டத்தட்ட 100 பேர் சேர்ந்து இந்த பாறையை தூக்கணும், அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குங்க. ஸோ அது எப்படி தான் வந்து அந்த காலத்தில் வந்து குள்ளர்கள் வந்து இந்த மாதிரி பாறையை மேலே அடுக்கி வச்சு வீடுகள் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மற்றபடி இந்த இடம் ரொம்பவே அருமையான இடங்க. சுற்றி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மலையோட அழகை வந்து அப்படியே நம்ம வந்து உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க.
கண்ணு கெட்டின வரைக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மலைகள் மட்டுமே தெரியுது. அந்த மலைகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. ரெண்டாவது பார்க்கும்போது நிறைய இடத்துல அப்படியே மிஸ்ட் ஃபார்ம் ஆகியோ இல்லாட்டி மலைகள் பெய்கிற மாதிரியோ வந்து நமக்கு வந்து தோணுது. ஸோ அதனால் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த அழகை வந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஸோ நாங்கள்லாம் உட்காந்து இந்த மலையோட அழகை அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா மலையாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேஸ் தான் இந்த குள்ளர்கள் மலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. குள்ளர் மலையை பார்த்ததுக்கப்புறம் 10ஆவதாக காந்தலூரில் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபால்ஸ் என்னென்னா இறைச்சிப்பாறை ஃபால்ஸுங்க. ஸோ இது ரொம்பவே ஃபேமஸான ஃபால்ஸு. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது. இந்த இறைச்சிப்பாறை ஃபால்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வர வழியில் சூப்பராக ஒரு ஆறு வந்து நம்மளை வந்து அப்படியே பின்தொடர்ந்து வரோங்க. ஸோ இது வந்து பாம்பருவி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே பெரிய அருவியில் அது வந்து ஒரு ஆறுன்னு சொல்லாங்க. இந்த பாம்பாறு பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்பவே நீளமாக இருக்குங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கு இந்த பாம்பாறு வந்து போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இந்த இறைச்சிப்பாறையை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்ட நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தண்ணியே விழலைங்க. சாரல் மலை மாதிரி தான் சின்ன சின்ன துளிகள் தான் வந்து இந்த அருவியில் விழுத ஒழிய மற்றபடி இந்த இறைச்சிப்பாறை அருவியில் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை. நான் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த இறைச்சிப்பாறை அருவி. சரி, அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருந்து அங்கே போயிட்டு முட்டை போண்டு அந்த டைமில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அதை சாப்பிட்டுட்டு டீயை சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் வெட்டியாக கதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோங்க. ஒரு வழியாக காந்தலூரில் 1 டே ஜீப் சஃபாரியை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு திரும்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோங்க ஈவினிங் டைமில். நைட்டு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்து மியூசிக் போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஹோட்டலை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து ஸ்டே பண்ணி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு உள்ளேயே உங்களுக்கு வந்து ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, மற்றபடி எல்லாமே வந்து காசு தான். ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்து நம்ம வந்து போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து காந்தலூரை விட்டு கிளம்பியாச்சு. கீழே இறங்கும் போதுமே ரொம்பவே அருமையான அந்த மலையை வந்து நாங்கள் பார்த்துட்டே வந்தோங்க. ஸோ காந்தலூரை விட்டு பிரிகிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அழகு வந்து அங்கே வந்து கொட்டி கிடக்குது. எங்கே பார்த்தாலும் அருவி தாங்க, சின்ன சின்ன அருவிகள், குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய அருவி. அதே மாதிரி ஃபுல்லாக க்ளவுடியாக தான் இருக்குங்க அந்த காந்தலூரில். ஸோ அப்படியே காந்தலூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லை கிராஸ் பண்ணோம். திண்டுக்கல்லை கிராஸ் பண்ணிவிட்டு எப்படி தலப்பாக்கட்டி பிரியாணியில் வந்து நம்ம பிரியாணி சாப்பிடாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா திண்டுக்கல்லில் இன்னொரு ஹோட்டல் வந்து ரொம்பவே ஃபேமஸ்னு கேள்விப்பட்டாங்க. வேணு பிரியாணி தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நார்மல் திண்டுக்கல் பிரியாணி தலப்பாக்கட்டி பிரியாணியோட இந்த வேணு பிரியாணி வந்து ரொம்பவே ஃபேமஸாக. அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி அவ்வளோ கூட்டங்க. பார்த்திங்கன்னா லைனு பயங்கரமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு டோக்கன் வாங்குறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஒரு வேலையாக டோக்கன்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு ஆளுக்கு ஒரு 4-5 பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் வந்து நாங்கள் எங்கள் ட்ரிப்பை வந்து சென்னை நோக்கி கிளம்பிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸோட இந்த காந்தலூர் ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே நல்ல ஒரு லொக்கேஷனுங்க அந்த காந்தலூர் வந்து. உண்மையிலேயே இயற்கை அழகு ரொம்பவே அருமையாக இருக்குங்க வந்து. அதனால் நீங்கள் நண்பர்களுடையோ இல்லாட்டி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய வந்து காந்தலூருக்கு போனீங்கன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இங்கே வந்து 10 இடத்த நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அதனால் காந்தலூருக்கு நீங்கள் ட்ரிப்பு போனீங்கன்னா இவ்வளோ இடத்தையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ட்ரிப்பில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.